மலேசியா உயிருள்ள நகரங்கள் மற்றும் செழுமையான மழைக்காடுகள் கொண்ட ஒரு நாடு ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது. இதன் எல்லைகளுக்குள் பரந்த நிலப்பரப்புகள் மறைந்துள்ளன. அவை தொடக்கமில்லாமல் மற்றும் வளர்ச்சியின்றி உள்ளன. பரந்த நிலப்பரப்புகள் உறங்கியுள்ளன, முன்னேற்றத்தின் கையால் தொடப்படவில்லை. இந்த நிலங்கள் இயற்கை வளங்களில் செழித்துள்ளன, நாட்டின் எதிர்காலத்தை மாற்றும் திறனை கொண்டுள்ளன. இந்த உறங்கிய மாபெரும் நிலங்கள் திறனால் நிறைந்தவை, குடும்பங்கள் மற்றும் நாட்டிற்கான ஒரு தவறான வாய்ப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்றன. இவை புதிய சமூகங்கள், தொழில்கள் மற்றும் புதுமைகளுக்கான அடித்தளமாக இருக்கலாம். உழவுக்கு தயாராக உள்ள வளமான நிலங்களை கற்பனை செய்யுங்கள். அவை கவனிக்கப்படாமல் விட்டுவிடப்பட்டுள்ளன. இந்த நிலங்களை நாட்டை மற்றும் அதற்கு அப்பால் உணவளிக்க உழவுக்காக பயிரலாம். இது மலேசியாவின் பயன்படுத்தப்படாத நிலங்களின் உண்மை. ஒரு உண்மை, இது மாற்றப்பட்டால் ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கலாம். இந்த சோம்பல் நிலங்கள் தீபகற்பம் மற்றும் போர்னியோவின் முழுவதும் பரவி உள்ளன. ஒரு வளமான எதிர்காலத்தை திறக்க முக்கியத்தை வைத்திருக்கின்றன. அவர்கள் சரியான பார்வை மற்றும் முதலீட்டை காத்திருக்கிறார்கள். நாம் முக்கியமான நிலம் பற்றி பேசுகிறோம் நண்பர்களே. தந்திரமாக அமைந்துள்ள மற்றும் திறனால் நிறைந்த நிலம். விவசாயம், வீடுகள் அல்லது சுற்றுலாவுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நிலம். இந்த பகுதிகளை செழிப்பான செயல்பாட்டு மையங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கற்பனை செய்யுங்கள். வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மற்றும் வாழ்க்கைகளை சிறப்பிக்கக்கூடிய நிலம். திறன் மிகப்பெரியது, செயல்படுத்த வேண்டிய நேரம் இப்போது. அந்த வாய்ப்புகளின் மற்றும் செழிப்பின் இந்த தங்க கூட்டத்தை பயன்படுத்துவதில் எங்களை தடுக்கும் என்ன? இரு வார்த்தைகள்: உயர்ந்த விலைகள் மற்றும் வாரிசு மோதல்கள். இந்த பிரச்சனைகள் முக்கிய தடைகளை உருவாக்குகின்றன. நில விலைகள் வானில் ஏறிவிட்டன. இதனால் தனிநபர்கள் மற்றும் சிறு தொழில்களுக்கு வாங்குவது கடினமாகிவிட்டது. நிலம் சொந்தமாக்கும் கனவு பலருக்கு புறம்பாகவே உள்ளது. மேலும் பல குடும்பங்கள் வாரிசாக கிடைத்த நிலம் குறித்து கடுமையான மோதல்களில் சிக்கியுள்ளன. இது தலைமுறைகளுக்கு சட்டப்போரில் சிக்கிக் கொண்டுள்ளது. இந்த மோதல்கள் பெரும்பாலும் கெட்டதாகவும் தனிப்பட்டதாகவும் மாறுகின்றன. இந்த செயல் இல்லாமை ஒரு உயர்ந்த விலையை செலுத்துகிறது. குடும்பங்கள் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டுவதற்கான வாய்ப்பை இழக்கிறார்கள். கனவுகள் முடிவில்லாமல் காத்திருக்கின்றன. இந்த நிலங்கள் வழங்கக்கூடிய வளர்ச்சியால் பொருளாதாரம் மந்தமாகிறது, வளர்ச்சியின்றி தவிக்கிறது. இது தொடர்புடைய அனைவருக்கும் இழப்பே இழப்பு நிலைமை. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான திறன் இன்னும் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. இஸ்கந்தர், மலேசியாவை பாருங்கள். ஒரு காலத்தில் அமைதியான பகுதி இப்போது ஒரு செழிப்பான பொருளாதார மையமாக மாறியுள்ளது. அல்லது லங்காவி, அங்கு தூய்மையான கடற்கரைகள் இப்போது உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. இந்த வெற்றிக் கதைகள் மாற்றத்திற்கு ஒரு திட்டத்தை வழங்குகின்றன. என்ன ரகசிய பொருள்? ஒன்றிணைப்பு. நில உரிமையாளர்கள், வளர்ச்சியாளர்கள் மற்றும் அரசாங்கம் இடையே இணைந்த முயற்சிகள் இந்த பகுதிகளில் புதிய உயிர் ஊட்டியுள்ளன. வளங்களை மற்றும் நிபுணத்துவங்களை ஒன்றிணைத்து அவர்கள் உயர்ந்த விலைகள் மற்றும் சட்ட தடைகளை கடந்துவிட்டனர். செயலுக்கு நேரம் இப்போது. நாம் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தில் நிற்கிறோம். இன்றைய எங்கள் தேர்வுகள் எங்கள் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும். மலேசியாவின் நிலத்தின் முழு திறனை திறக்க எங்களை தடுக்கும் தடைகளை உடைக்க வேண்டும். இதில் கொள்கை மாற்றங்கள் மட்டுமல்ல, சமூகத்தின் ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை. இதன் பொருள் ஒரு தெளிவான மற்றும் திறமையான நில நிர்வாக அமைப்பை உருவாக்குவது. செயல்முறைகளை எளிமைப்படுத்தி சட்ட சிக்கல்களை கடந்து நில நிர்வாகத்தை அனைவருக்கும் அணுகக்கூடிய மற்றும் நீதிமானதாக மாற்றலாம். இது இணைந்த முயற்சிகள் மற்றும் கூட்டுறவுகளுக்கான ஊக்கங்களை வழங்குவதை குறிக்கிறது. வித்தியாசமான பங்குதாரர்களுக்கிடையில் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது புதிய தீர்வுகள் மற்றும் பரந்த செழிப்புக்கு வழிவகுக்கும். இதன் பொருள் நில உரிமையாளர்களுக்கு அறிவு மற்றும் வளங்களை வழங்கி தகவலான முடிவுகளை எடுக்க உதவுவது. கல்வி மற்றும் தகவலுக்கு அணுகல் எங்கள் நிலத்தின் திறனை திறக்க முக்கியமானவை. ஒரு மலேசியாவை கற்பனை செய்யுங்கள். அங்கு ஒவ்வொரு அங்குல நிலமும் அதன் முழு திறனை பயன்படுத்தப்படுகிறது. நகர்ப்புறமும் கிராமப்புறமும் ஒரே மாதிரியான செழிப்புடன் இருக்கும்போது அது சமநிலை உள்ள மற்றும் வலிமையான பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. குடும்பங்கள் செழிக்கும் போது பொருளாதாரம் வளர்கிறது, எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு நாடு அங்கு வாய்ப்புகள் நிறைந்துள்ளன மற்றும் அனைவருக்கும் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது. இந்த கண்ணோட்டத்தை உண்மையாக மாற்றுவதற்காக நாம் ஒன்றாக வேலை செய்யலாம். ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் நாங்கள் சவால்களை கடந்து செழிப்பான எதிர்காலத்தை உருவாக்கலாம். மலேசியாவின் பயன்படுத்தப்படாத திறனை வருங்கால தலைமுறைகளுக்கான செழிப்பு மரபாக மாற்றுவோம்.